guys, welcome back to our channel. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹீரோயினோட கேரிங்லாம் பார்த்து ஹீரோக்கு அவ்வளோ பிடிச்சிருது. இந்த வருஷம் உனக்கு பர்த்டேக்கு கேக்லாம் போயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் இயர் அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, பர்த்டே கேக்கா அப்படின்னு அவனும் ஸ்ட்ரேஞ்சாக கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் அதை பார்த்துக்கலாம், இப்போ நம்ம இதை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவளும் அந்த லேண்டனை பற்றி சொல்கிறா. அப்போது ஹீரோவும் அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறான். எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் டெத் ஆனிவர்சரி. எங்கள் அம்மா தான் நான் பார்த்ததுலேயே ஜென்டிலான உமன். அப்புறம் அவங்க எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது லவ்க்காக தான். அதனாலே ஸ்டெப் மதர் எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் அந்த டிப்ரெஷன்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. எனக்கு 10 வயசு எங்கள் அம்மா சாகும்போது. அப்போ எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை, நான் எப்படியாவது இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போய் நான் ஃப்ரீயான லைஃப் வாழணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காக நானும் நிறைய டைம் எங்கள் அப்பாவை இரிட்டேட் பண்ணி பார்த்துட்டேன். பட் எங்கள் அப்பா தான் இந்த மேன்ஷனை விட்டு எனக்கு துரத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, லாடு உங்கள் அப்பாவாச்சே, நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்தா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்கள் அம்மா இறந்த பிறகு தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால உங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதனால அவங்களும் உங்களை பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் சரிதான், எல்லாம் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, இனி நானும் இங்கேருந்து போதா இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன இந்த சடன் சேஞ்சு, ஏன் எதுக்காக முடிவை மாற்றிக்கிட்டீங்க? நம்ம வேணா இப்போ கூட வெளியே ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன். நான் எங்கள் அம்மா சாகும்போது சின்ன பையனாக இருந்தேன். அப்போ நான் லவ் பண்ணுறவங்கள என்னால் காப்பாற்ற முடியல. பட் இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல, நான் லவ் பண்ணுற பொண்ணை என்னால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அது யாருன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்குறா. அது நீ தான் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரே ஷாக்கு. நீ ஷையெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், உன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி எனக்கு தெரியும். நீ நார்மலானதுலேருந்தே என்னை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜியாங் கூட மருந்து அப்ளை பண்ணுறதுக்காக சண்டை போட்டல, அப்போது உன்னோட ஜெலசிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, ஸோ ஒன்று நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆக்சுவலி அது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேண்டனை பறக்க விடுறாங்க. ஹீரோயின் அதே ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ அடுத்து ஒரு பெண்டன்ட் எடுத்து காமிச்சு, இதை எங்கள் அம்மா சாகிறதுக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க, இதை நான் லவ் பண்ணுற பர்சனுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்க, அதை இப்போ வாங்கிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் லவ் பண்ணுற பொண்ணு கொடுக்க சொன்னால் அதையே எனக்கு தந்தான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அவன் ஒரு ஃபூலாக இருப்பான் போல. நான் எப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த சைக்கிள் என்ன இருந்தாலும் நானே என்னோட வேல்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு அவள் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறா. ஹீரோயின் ஃப்யூச்சரில் இருந்தானே வந்திருப்பா. அப்பா ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா எக்ஸ்ட்ரா கேரக்டராக. ஷூட்டிங் என்னானதான் ஆக்ட்ரஸ் எல்லாருமே லேட் நைட் ஸ்நாக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. யாரும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கத்திட்டே அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் முடிச்சு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வேன் கிளம்பியிருக்கும். என்னடா நீங்கள் எக்ஸ்ட்ரானா கவுண்ட் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு இருப்பா. அப்போ கீழே இதே மாதிரி ஒரு பென்டன் கிடக்கும். அதை எடுத்துட்டு இது யாரோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இதான், இதை நான் எடுத்தது தான் தப்பு. சரி, இப்போ நான் எப்படி என்னோட வேல்டுக்கு போகிறது அப்படின்னு அதுக்கு கிஸ் கொடுத்து பார்த்தாச்சு, அதுக்கு வணக்கம் வச்சு பார்த்தாச்சு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? ஒருவேளை நான் இருக்கிற இடம் பிரச்சனையா, இல்லை டைம் தான் பிரச்சனையா, நான் எப்போ தான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் ஹீரோவும் அவளுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஃப்ளாஷ் ஆக அவளால் சிரிப்பை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, வெக்கமாக வருது. நான் ஏன் இப்போ அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் மதரை மாட்டி விடணும், அவளோட கதையை முடிச்சா ஹீரோ யாரும் கொல்ல மாட்டாங்க, இந்த சைக்கிளும் எண்டாயிரும், நானும் என்னோட வீட்டுக்கு போயிடலாம், ஃபஸ்ட்டு அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயினும் முடிவெடுக்கிறா. அடுத்து ஹீரோ காமிச்சா ஹீரோயினோட பெயிண்டிங்கை அவன் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட பக்கத்தில் பார்த்ததும் அவனும் ஷாக் ஆகிட்டான். இது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இது நீ தான் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு அதான் ஷாக்கு. அதை பார்த்து என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இந்த டைம் பாடி கார்டு வந்து பேச வருவான். அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்ல, ஹீரோவும் இவன் நம்மால் தான், என்னை இவகிட்ட எதுவும் மறைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ பாடி கார்டும் அந்த ஷாப் மேனேஜர் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவா ஆஸ் யூஷுவலாக அவனை பண்ண சொல்லுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் அப்போ அந்த ஷாப்போட ஓனர் நீயா அப்படின்னு கேட்க, அவனும் இப்போ ஆமான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவனோட பிளான் புரிஞ்சு போச்சு. நீ எப்போவுமே மேன்ஷனை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கியா, அதான் மேன்ஷன் உள்ள காசெல்லாம் அங்கே செலவு பண்ணியா அப்படின்னு கேட்க, அவனும் இது மேன்ஷன் காசு கிடையாது, எங்கள் அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்த டவுரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்காக என்னங்க கூப்பிட்டு போய் எனக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ தப்பாக நினச்சிக்காத, அந்த டைம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதுல்ல, உன் மேலே எனக்கு ட்ரஸ்ட்டும் கிடையாது, பட் இப்போ எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இனி நான் எதையுமே உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன்
அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டினா அது உனக்கும் தானே அப்படின்னு சொல்ல, தம்பி அதெல்லாம் இல்லை, உன்னோடது உனக்கு என்னோடது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் இங்க பேச வந்தது உன்னோட ஸ்டெப் மதரை பத்தி தான் அப்படின்னு பேசுறதுக்குள்ள இப்ப அங்க ஒரு ஹேண்ட்ஸமான பாய் வரான். அவன் தான் ஹுவாபி, ஹீரோவோட பிரதர். அவனுக்கும் ஹீரோக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அவனும் இந்த டைம் வெக்கேஷனுக்காக தான் வந்திருக்கான். உன்னோட மேரேஜுக்கு கரெக்டா எனக்கு வெக்கேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினா அவனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் ஹுவாபி உனக்காக இதை ப்ரேயர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு டோக்கனை கொடுக்க, அவளும் தேங்க்யூன்னு சொல்றா. உனக்கு உண்மையாவே என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவன் கொஞ்சம் சேட் ஆகுறான். ஹீரோயினுக்கு அவனை பத்தி தெரிஞ்சதுலாம், ஹுவாபி ஹீரோட பிரதர், அவன் அகாடமியில படிச்சுட்டு இருக்கான், எப்பவாவது தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு ஹீரோ சொன்னதா அப்படி இப்ப அவன்கிட்டயும் சொல்ல, சரி உனக்கு இப்பதான் மெமரி வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெய்ட் சர்வெண்ட் பண்ண வேலையை பத்தி பேசுறாங்க. அதான் அந்த பாய்சன் மேட்டர். அந்த சர்வெண்ட் ஸ்டெப் மதர் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அம்மாவையும் மீட் பண்ணேன், அம்மாவும் அப்செட்டா தான் இருக்காங்க. எனிவேஸ் அம்மா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக மன்னிச்சிரு அப்படின்னு ஹுவாபி சொல்றான். நீ ரெண்டையும் ஒன்று சேர்க்காத, அவங்க வேற நீ வேற, நீ எப்பவுமே எனக்கு பிரதர் தான் அப்படின்னு ஹீரோவும் அவன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டெப் மதர் எல்லா விளப்பத்தையும் பண்ணிட்டு இப்போ உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் வந்து ஆல்ரெடி ஒரு சர்வெண்ட்டை கொண்டு போயிருப்பாங்களா குச்சத்துக்காக, இப்போ அவங்க ஜெயிலே சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மேட்டரை வந்து சொல்றா. அதை கேட்டு அவங்களுக்கு சேடா இருக்கு. எப்படினாலும் அவங்களோட விசுவாசமான சர்வெண்ட் ஆச்சே, அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ கூட திருந்தல, என் சர்வெண்ட் செத்தாலும் அவளோட சாவனை சும்மா விட மாட்டேன், அதுக்காக அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ ஹுவாபியும் வரான். அம்மா உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தா, அம்மா ஃபேஸ்ல எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த சர்வெண்ட் இறந்துட்டா அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சதும், அவளுக்கு இது தேவைதான், அவ பண்ண தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஹுவாபி சொல்றான். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ற, என்ன இங்கே எவ்வளோ புலி பண்ணுறாங்கங்கிறது உனக்கு தெரியாது. நீ இப்போ சொல்லு, உனக்கு இந்த பதவி மேலே ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மா நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, என்னாலே தனியாக எல்லாத்தையும் பண்ண முடியும், நீங்கள் அதை நினச்சி ஒரே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாக்கு இவன்கிட்ட கேட்டு வேஸ்ட்டு, சரி நீ கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பிட்டு, எனக்கு மட்டும் ஒரு நார்மலான பேபி பிறந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹுவாபி ஹீரோயினுக்கு தான் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறான். அவளும் மிஸ்டர் சென் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ என்ன ஹுவாபினே கூப்பிட, அப்படிதான் நீ முந்திலாம் கூப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, சரி நானே நீ அப்படியே கூப்பிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் உனக்கு இதை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு அவனும் அவசரமாக கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் இந்த ஜியாங்கை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜியாங் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அதனால அவளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா அவள் ஸ்டெப் மதர் சைடில் இருக்கா, ஆனால் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதில் ஒரு டவுட் ஹீரோயின் கிரியேட் ஆகி அவளை பற்றி தெரிஞ்சுக்க போக, சரவண்டும் ஜியாங் எப்பவுமே ஜென்டிலாக தான் இருப்பாங்க, பட் ஹீரோவை பார்த்தா மட்டும் ரொம்ப செடியூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஜியாங்க காமிச்சா அதே தான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ரூமுக்கு முன்னாடி நின்று வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோவும் அவளுக்கு துணியை கொடுக்குறான். இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு, அதனால கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசாம இருக்கிறான். அப்போ ஜியாங், இந்த கல்யாணத்தை நீ எம்பரரோட ஆர்டருக்காக தானே பண்ணிக்கிற, உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல, நீ ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்க, இல்லை நீ தப்பா சொல்ற, நான் அவளை தான் லவ் பண்றேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு டோரை பூட்டிட்டு கிளம்புறான். ஸோ இன்னைக்கான டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் கிளம்புறா. போகும்போதே ஹீரோயின் வழியை மறைச்சு, உனக்கு ஹுவாதினே பிடிக்காது, இதெல்லாம் உன் ஆன்ட்டிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க ஆன்ட்டி உங்க அம்மா உயிரை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்றாங்க, எல்லாம் கரெக்ட் தானே, இப்போதைக்கு உன்னை ஹீரோ செடியூஸ் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்களோட கோல் பதவி அப்படி இருக்கும்போது இன்னும் போக போக அவங்களோட ஆர்டர் ரொம்பவே அதிகமா இருக்கும், அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, அதனால நான் சொல்றதை கேளு, உங்க ஆன்ட்டி போடுற பிளான் எல்லாத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொன்னா என்னால அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அப்புறம் நானும் ஹீரோ சேர்ந்து உங்க அம்மாவை உனக்காக ரெஸ்கியூ பண்றோம், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டா, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறா. பட் இங்க உனக்கு நம்புறதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படின்னு ஹீரோயினும் ரியாலிட்டியை சொல்றா. அதே மாதிரியே இப்போ ஆன்ட்டி அவளை கூப்பிட்டு பெரிய சம்பவம் ஒன்று பண்ண சொல்றாங்க. இது லவ் சிக்னஸ் மெடிசன், இதை ஹாபி கொண்டு போற ஸ்நாக்ஸ்ல ஆட் பண்ணி அதை ஹீரோயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதனால கசினுக்கும் பிரச்சனை வரும்ல, ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஹாபிக்கும் இது பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டா, அவனுக்கு தான் அவளை பிடிக்கும்ல, ஸோ அவன் எனக்காக இதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவான், ஸோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த பிளான் படியே எல்லாம் நடக்குது. ஹாபி ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறான். அந்த ஸ்நாக்ஸை 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. என்னாச்சு, எனக்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா,
அவனும் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்து நிற்கிறான். இந்த டைம் ஜியாங் போயிட்டு பட்லர் கூப்பிட்டு வரா. நான் ஹுவாபியும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. எங்கே ஹீரோயினோட கணக்கு ஹுவாஜின் மாதிரி தெரியுறான். ஜின் நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு அவன் கண்ணத்தை வந்து பிடிச்சிட்டு, நீ செம க்யூட்டாக இருக்க, எனக்கு உனக்கு கிஸ் பண்ண போலேயே இருக்கே அப்படின்னு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போக இந்த டைம் ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். என்ன 2 ஜின் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா, நீ ஏன் கூட வான்னு. இந்த டைம் அங்கே வர பட்லரும் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா போகிறது தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோயினும் என்னை எதுக்கு இழுத்துட்டு போகிறா அப்படின்னு கேட்டால், நான் உன்னை பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும், சரி வா நம்ம 2 பேரும் தூங்கலான்னு சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இது என்னடா வந்த சோதனை அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்க. நீ க்யூட்டாக இருக்க, நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு ஹீரோ பக்கத்தில் போக, ஹீரோவும் அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. ஹீரோ ஸ்டாப்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டான். லாஸ்ட்ல இப்போ அவன் எந்திரிச்சு பக்கத்தில் கிஸ் பண்ண வர ஹீரோ தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றிடுறான். இப்போ ஃபேஸை துடைக்கிறதுக்காக டவலை போடுறான். இந்த டைம் ஹீரோயினும் காம் டவுன் ஆயிட்டு, ஹுவாஜின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த கர்ச்சிப் மூலமாகவே அவளுக்கு கிஸ்ஸை பாஸ் பண்ணுறான். வெளியே ஹீரோயினோட சர்வெண்ட் வந்து நான் லேடியை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, மாஸ்டர் யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் வெளியே நின்று காவல் காத்துட்டு இருக்காங்க. என்ன தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது, ஒருவேளை 2 பேரும் குளிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்கான். என்னாச்சு, நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீ தாம என் ரூம்ல இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ எதுக்கு என்ன ஒரு ரூம் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நான் ஒன்றை கூப்பிட்டு வரல, நீ தானே ஹக் பண்ண, எனக்கு கிஸ் பண்ண, அப்புறம் என் ட்ரெஸ்ஸை கூட கலத்த ட்ரை பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற அப்படின்னு ஹீரோவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் லாஸ்ட் நைட் நடந்தது லைட்டாக ஞாபகம் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவனும் ஒன்று பாய்சன் பண்ணியிருந்தாங்க லவ் சிக்னஸ் மெடிசனை வச்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் என்னோட ஸ்டெப் மம்மி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் என்னொன்று சொல்லிக்கிறேன், நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணல, உனக்கு குளிப்பாட்டினது, உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது எல்லாமே உன்னோட சர்வெண்ட் தான், நான் எதுவும் பார்க்கல சரியா அப்படின்னு அவனும் ஜென்டில்மேன் மாதிரி பேசுகிறான். அடுத்து இப்போ இந்த மேட்ரு ஹீரோட அப்பாவுக்கு வருது. ஹுவாபி அவங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த ஸ்நாக்ஸில் தான் இந்த மெடிசன் வந்திருக்கு, ஸோ நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ண, இப்போ ஜியாங் முன்னாடி போயிட்டு இதை நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த மெடிசனை ஆட் பண்ணது, இதெல்லாம் என்ன பண்ண சொன்னது ஆன்ட்டி தான், ஆன்ட்டி என்னோட அம்மா உயிரை வச்சு என்ன மிரட்டுறாங்க, அதுக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. ஆன்ட்டி, நான் உன்னோட ஆன்ட்டி, நீ என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா தப்பான வேலையும் என்ன பண்ண வைக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு ஆன்ட்டியே தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் ஹுவாபி என்னோட பையன், நான் ஏன் அவனை மாட்டி விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த டைம் ஹீரோவும், ஆல்ரெடி நான் என்னோட பீப்பிளை வச்சு ஸ்டெப் மதர் ரூமில் தேட சொன்னேன், இதை அங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு அந்த லவ் சிக்னஸ் மெடிசன் எடுத்து கொடுக்குறான். இதை ரெடி பண்ணி கொடுத்தா டாக்டர் வாங்கியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். மேடம் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சாங்க, நான் டாக்டராக இருந்து மற்றவங்களோட உயிரை தான் காப்பாற்றணும், ஆனால் இவங்க என்ன கொல்ல சொல்கிறாங்க, இந்த மணியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வீசுகிறாங்க. அடுத்து ஹீரோவை பாய்சன் பண்ண மேட்டரை பற்றி கேட்க, இப்போ அதையும் ஒத்துக்கிறான். ஆக்சுவலி அன்றைக்கி அந்த நீடலில் பாய்சன் இருந்தது, என்ன மேடம் அந்த நீடில் வச்சு ஹீரோவை கொல்ல சொன்னாங்க, நல்ல வேளை ஹீரோயின் அந்த டைமுக்கு என்ன ஸ்டாப் பண்ணாங்க, இல்லைன்னா நான் ஒரு கொலையாளியாக இருப்பேன் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண, இப்போ ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் நான் எதையுமே பண்ணலங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஹுவாபியும் அம்மா அப்பா கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் நான் அது சாரி கேட்கறதாவது அப்படின்ட்டு, நீங்கள் எப்போ தான் என்னை நம்பியிருக்கீங்க, உங்களுக்கு ஹீரோவோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நீங்கள் ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ அவளோட பையன் தான் உங்களுக்கு முக்கியம் போயிட்டான், ஆனால் அவள் செத்தாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சாபம் விடுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு, நான் இப்போவே உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன், இந்த மேன்ஷனை விட்டு நீ கிளம்பு அப்படின்னு டிவோர்ஸ் லெட்டரை தூக்கி எறிகிறாங்க. இதோட தேர்ட் பார்ட் எண்ட் ஆகுது. வில்லன் நம்பர் 1 வெளியே அனுப்பியாச்சு. இனியாவது ஹீரோட உயிர் தப்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி இல்லை, மறுபடியும் அவனை சாக தான் போகிறான். இன்னும் இதில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.